அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் போவோம். இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையினுடைய தலைப்பு என்ன தெரியுமா? உன்னால் முடியும். அல்லேலூயா. பக்கத்துல பாஸ்டருக்கு உன்னால முடியும், உன்னால முடியும். அல்லேலூயா. நல்லா சொல்லுங்க, உன்னால முடியும். அல்லேலூயா. நாம் வாழ்கிற இந்த உலகத்துல பல நேரங்கள்ல நாம கேட்கிற, நம்மை பார்த்து சொல்லுகிற விஷயம் என்ன தெரியுமா? உன்னால முடியாது, உன்னால முடியாது. சூழ்நிலை சொல்லும் உன்னால முடியாது, சூழ்நிலை சொல்லும் உன்னால முடியாது. மனுஷர்கள் சொல்லுவாங்க உன்னால முடியாது. சில நேரத்தில் நம்முடைய உள்ளமே நமக்கு சொல்லும் உன்னால முடியாது. ஆனால் தேவன் சொல்றாரு உன்னால முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. எங்க முடியும் அப்படின்னு சொல்றது தன்னம்பிக்கை கிடையாது. அல்லேலூயா. தேவன் மேல வைத்திருக்கிற விசுவாசம். அல்லேலூயா. விசுவாச அறிக்கை. அல்லேலூயா. சொல்லுங்க என்னால முடியும். அல்லேலூயா. சொல்லுங்க என்னால முடியும். அல்லேலூயா. நாம ஒருவேளை சிறியவர்களா இருக்கலாம், அற்பமானவங்களா இருக்கலாம், ஒதுக்கப்பட்டவங்களா இருக்கலாம், புறக்கணிக்கப்பட்டவங்களா இருக்கலாம், தோல்வி அடைஞ்சு போனவங்களா இருக்கலாம், உடைந்து போனவங்களா இருக்கலாம். அல்லேலூயா. ஆனா தேவன் சொல்லுகிறார் அல்லேலூயா உன்னால முடியும். ஏன் தெரியுமா? தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறபடினால உன்னால முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. திறமையினால முடியாதது, அல்லேலூயா, அனுபவத்தினால முடியாதது, பின்னணியினால முடியாதது, தேவன் நம்மோடு கூட இருப்பதனால முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. நியாயாதிபதி புஸ்தகம் 6வது அதிகாரம் 11வது வசனத்திலிருந்து 16வது வசனம் வரைக்கும் வாசிப்போம். நியாயாதிபதி புஸ்தகம் 6வது அதிகாரம் 11வது வசனத்திலிருந்து 16 வரைக்கும் வாசிப்போம். அதற்கு பின்பு கர்த்தருடைய தூதனானவர் அபியேசியரான யோவாசின் ஊராகிய ஒப்ராவில் இருக்கும் ஒரு கர்வாலி மரத்தின் கீழ் உட்கார்ந்தார். அப்பொழுது அவருடைய குமாரன் கிதியோன் கோதுமையை மீதியானியரின் கைக்கு தப்புவிப்பதற்காக ஆலைக்கு சமீபமாய் அதை போரடித்தார். கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோட இருக்கிறார் என்றார். அப்பொழுது கிதியோன் அவரை நோக்கி, என் ஆண்டவரே, கர்த்தர் எங்களோடு இருந்தால் இவைகள் எல்லாம் எங்களுக்கு நேரிடுவானே. கர்த்தர் எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வரவில்லையா என்று எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு விவரித்து சொன்ன அவருடைய அற்புதங்கள் எல்லாம் எங்கே? இப்பொழுது கர்த்தர் எங்களை கைவிட்டு மீதியானியரின் கையில் எங்களை ஒப்பு கொடுத்தாரே என்றார். அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு போ, நீ இஸ்ரவேலை மீதியானியரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்றார். அதற்கு அவன், என் ஆண்டவரே, நான் இஸ்ரவேலை எதினாலே ரட்சிப்பேன்? இதோ மனாசேயின் என் குடும்பம் மிகவும் எளியது, என் தகப்பன் வீட்டில் நான் எல்லோரிலும் சிறியவன் என்றான். அதற்கு கர்த்தர், நான் உன்னோடு இருப்பேன், ஒரு மனுஷனை முறியடிப்பது போல நீ மீதியானியரை முறியடிப்பாய் என்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. கிதியோன் கோதுமையை மீதியானியரின் கைக்கு தப்புவிக்கும்படி ஆலைக்கு சமீபமாய் போய் அங்கே போரடித்துக் கொண்டிருந்தான். கர்த்தருடைய தூதனானவர் அவனை சந்தித்து, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்றார். அதற்கு கிதியோன், ஆண்டவரே, கர்த்தர் எங்களோடு இருந்தால் இவைகளெல்லாம் எங்களுக்கு நடப்பது ஏன்? எங்கள் பிதாக்கள் சொன்ன அற்புதங்கள் எங்கே? கர்த்தர் எங்களை கைவிட்டு மீதியானியரின் கைக்கு ஒப்பு கொடுத்தாரு என்றான். கர்த்தர் அவனை நோக்கி, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு போ,
உன்னை அனுப்புகிறது நான் அல்லவா? இஸ்ரவேலரை மீதியானியரின் கைக்கு தப்புவிப்பாய். அதற்கு அவன், ஆண்டவரே, மனாசேயில் என் குடும்பம் எளியது, என் தகப்பன் வீட்டில் நான் மிகவும் சிறியவன், இது எப்படி ஆகும் என்று சொன்னான். அல்லேலூயா. கர்த்தர் அவனுக்கு, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், மீதியானியரை ஒரு மனுஷன் முறியடிப்பது போல முறியடிப்பா என்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த சம்பவம் என்ன சொல்லுகிறது? அல்லேலூயா. நான் உன்னோடு கூட இருப்பதால் உன்னால முடியும். அல்லேலூயா. நான் உன்னோடு கூட இருப்பதால் உன்னால முடியும்னு சொல்லுது. அல்லேலூயா. இன்னைக்கு செய்தி என்ன தெரியுமா? தேவன் தெரிந்து கொள்ளும் சிறியவனாலும் பெரிய காரியத்தை செய்ய முடியும். அல்லேலூயா. தேவன் எந்த மனுஷனை தெரிந்து கொள்கிறாரோ, அவன் சிறியவனா இருந்தாலும், அவன் அற்பனாயிருந்தாலும், அவன் சாதாரணமான ஒரு மனுஷனாயிருந்தாலும், அவனால பெரிய காரியத்தை செய்ய முடியும். அல்லேலூயா. அப்படிதான் உங்களாலே என்னாலேயோ முடியும். அல்லேலூயா. பக்கத்துல சொல்லுங்க, முடியும், முடியும். அல்லேலூயா. தேவன் தெரிந்து கொண்ட மனுஷன் எவ்வளவு சிறியவனாயிருந்தாலும், தேவனுடைய வேலை எவ்வளவு பெருசா இருந்தாலும் அவனால் அதை செய்ய முடியும். அல்லேலூயா. தேவனுடைய தெரிந்து கொண்ட மனுஷன் எவ்வளவு சிறியவனாயிருந்தாலும், அவனுக்கு விரோதமாக இருக்கிற சத்துரு எவ்வளவு பெரியவனாயிருந்தாலும் அவனை ஜெயிக்கவனால முடியும். அல்லேலூயா. தேவன் தெரிந்து கொள்ளுகிற சின்ன மனுஷன் எவ்வளவு சின்னவனா இருந்தாலும், அவனுக்கு எவ்வளவு பிரச்சனைகளா இருந்தாலும் அதை அவனால மேற்கொள்ள முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு உங்களுக்கு முன்பா இருக்கிற வேலை ரொம்ப பெருசா இருக்கலாம். அல்லேலூயா. அல்லது உங்களுக்கு விரோதமாக இருக்கிற மனுஷர்கள், பொல்லாத சத்துருக்கள் பலவான்களா இருக்கலாம். அல்லேலூயா. பிரச்சனைகள் நிறைய இருக்கலாம். ஆனால் தேவன் உங்களோடு கூட இருக்கிறபடினால அதை மேற்கொள்ள முடியும், ஜெயிக்க முடியும். விசுவாசிக்கிறவங்களா நல்லா அல்லேலூயா முடியும். அல்லேலூயா. எப்படி முடியும் பாஸ்டர்? அதுதான் 3 பாயிண்ட்ல நான் சொல்ல போறேன். அல்லேலூயா. ஒண்ணு, சிறியவனோட தேவன் உடன் இருப்பதனால அவன் பராக்கிரமசாலியா இருக்கலாம். அல்லேலூயா. அற்பனும் சாதாரணமானவன் சின்னவனா இருந்தாலும் தேவன் அவனோடு கூட இருக்கிறபடினாலே அவன் யாரு? பராக்கிரமசாலி. அல்லேலூயா. கர்த்தர் கிதியோனை சந்திக்கும் பொழுது என்ன சொல்லுகிறாரு? பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. ஆனா கிதியோனின் நிலைமை என்ன தெரியுமா? கிதியோன் மிகவும் தாழ்வு மனப்பான்மை உள்ளவனா இருக்கிறான். ஏன் அப்படி சொல்றேன்னா, அவன் சொல்றான், மனாசேயில் என் குடும்பம் சிறியது, மிக எளிய குடும்பம், என் தகப்பன் வீட்டில நான் ரொம்ப சின்னவன். நான் எப்படிப்பட்டவன்? ரொம்ப சின்னவன். இவன் ஓடி ஒளிந்து மீதியானியருடைய கைக்கு தப்புவிக்கும்படி போய் என்ன செய்யறான்? ஓடி ஒளிந்து மறைந்து போர் அடிச்சுக்கிட்டு இருக்கிறான். கர்த்தர் அவனை மறைந்து இருக்கிற இடத்துல அவனை சந்திக்க வர. அல்லேலூயா. இவன் யுத்த வீரன்லாம் கிடையாது, இவன் சாதாரண ஒரு விவசாயி. இவனை சொன்னா எப்படி சொல்லலாம்னா பைனாங்குழி. என்னது? பைனாங்குழி. அவனை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, பராக்கிரமசாலியே. அல்லேலூயா. கர்த்தர் நையாண்டி பண்றாரா, இல்ல கிண்டல் பண்றாரா, கேலி பண்றாரா? அல்லேலூயா. இல்ல, கர்த்தர் அப்படி சொல்லல. அல்லேலூயா. கர்த்தர் உண்மையை தான் சொன்னார். அல்லேலூயா. பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் அவனை பார்த்து கிண்டல் கேலிலாம் பண்ணல, உண்மையை தான் சொல்றார். அல்லேலூயா. ஏன்னா கர்த்தர் அவன் எப்படி இருக்க வேண்டுமோ, அவன் எப்படி இருக்க போறானோ
அதை வைத்து சொல்றாரு பராக்கிரமசாலியே. அல்லேலூயா. இன்னைக்கு அவன் பயந்தாங்குழி, ஆனா அவன் எப்படி இருக்க போறான்? பராக்கிரமசாலியா இருக்க போறான். அவன் பராக்கிரமசாலியா இருக்கணும், இருக்க போறான். அதை பார்த்துட்டு தான் சொல்றாரு, பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார்னு அழைக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் நம்ம இப்ப பார்க்கறத கர்த்தர் பார்க்கல. அல்லேலூயா. நாம எப்படி இருக்க போகிறோங்கிறது தான் கர்த்தர் பார்க்கிறார். அல்லேலூயா. நாம எப்படி இருக்க வேண்டுமோ அதை தான் கர்த்தர் பார்க்கிறார். நம்முடைய இன்றைய நிலைமை உண்மை கிடையாது. அல்லேலூயா. நம்முடைய இன்றைய நிலைமை உண்மை கிடையாது. உங்க பாக்கெட்ல ஒண்ணுமே இல்ல, கர்த்தர் உங்களை ஐஸ்வர்யவானே, அதுதான் உண்மை. அல்லேலூயா. என்ன ஒண்ணுமே இல்ல ஆண்டவரே, எம்டில இருக்கிற, நீங்க என்ன பார்த்து ஐஸ்வர்யவானேன்னு சொல்றீங்க? அதுதான் உண்மை. அல்லேலூயா. நீங்க அப்படிதான் இருக்க போறீங்க, இருக்கிறீங்க. அல்லேலூயா. அததான் கர்த்தர் பார்த்து சொல்றார். ஆண்டவரே, கர்த்தர் உங்களை ஞானவானேன்னு சொன்னார்னா என்ன அர்த்தம்? ஆண்டவரே, இந்த உலகமே நான் முட்டாள்னு சொல்லுது, நீங்க ஞானவான்னு சொல்றீங்களே, அதுதான் உண்மை. அல்லேலூயா. கர்த்தர் உங்களை சுகமானேன்னு சொல்றாருன்னா, ஐயோ எவ்வளவு மாத்திரை சாப்பிட்டுட்டு இருக்கிறேன், என்ன பார்த்து சுகமானேன்னு சொல்றீங்களே. அல்லேலூயா. அதுதான் உண்மை. அல்லேலூயா. தேவன் நாம எப்படி இருக்க போகிறோம், எப்படி இருக்க வேண்டுமோ, கர்த்தர் அப்படிதான் நம்மளை பார்க்கிறார். அல்லேலூயா. அதனால பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. நம்மளெல்லாம் ஆண்டவர் எப்படி தெரியுமா பார்த்திருக்கிறார்? பராக்கிரமசாலியா பார்க்கிறார். அல்லேலூயா. பராக்கிரமசாலிக்கு ஹீப்ரு வேர்ட் என்ன தெரியுமா? கிபோர். கிபோர் அப்படின்னா அர்த்தம் மைட்டி மேன், வாரியர், யுத்த வீரன். யுத்தம்னால என்னன்னு தெரியாதவனை பார்த்திருக்க சொல்றாரு, மைட்டி மேன். அல்லேலூயா. என்ன கிதியோன் தான் பிற்காலத்தில் என்ன செய்ய போறான்? 300 பேரை கொண்டு பெரிய யுத்த சேனையை அடிச்சு நொறுக்க போறான். அல்லேலூயா. கர்த்தர் அப்படிதான் பார்த்து அவனை சொல்றார். அல்லேலூயா. தேவன் பெரிய காரியத்தை செய்வதற்கு சின்னவர்களை தெரிந்தெடுக்கிறார். அல்லேலூயா. பெரிய காரியத்தை செய்வதற்கு யாரை தெரிந்தெடுக்கிறாரு? சின்னவர்களை, ஒதுக்கப்பட்டவங்களை, பயந்தாங்குழிகளை, ரொம்ப சோர்ந்து போயிருக்கிறவங்களை, நம்பிக்கை இழந்து போனவங்களை, அப்படிப்பட்டவங்களை தேவன் கொண்டு பெரிய காரியத்தை செய்வதற்கு அவர் திட்டமிடுறாரு, இல்ல தெரிந்து கொள்றாரு. ஏன் தெரியுமா? அவங்கதான் அவரை சார்ந்து கொள்வாங்க. அல்லேலூயா. உங்களை என்னையும் கர்த்தர் இந்த உலகத்துல அவருக்காக, அவருடைய ராஜ்யத்துல யுத்த சேனையா, அவருடைய போர் வீரர்களா, அவருடைய ராஜ்யத்தின் புத்திரர்களா, அவருடைய ஊழியக்காரர்களா, அவருடைய சேனையா கர்த்தர் ஏன் தெரிந்து எடுத்திருக்கிறார் தெரியுமா? நாம எல்லாம் அவரை சார்ந்து கொள்வோங்கிறதுக்காக தான். அல்லேலூயா. யார் பராக்கிரமசாலி? கர்த்தர் எவனோடு கூட இருக்கிறாரோ அவன் தான் பராக்கிரமசாலி. அல்லேலூயா. கர்த்தர், நான் எவ்வளவு தொடர்நடுங்கியா இருந்தாலும் கர்த்தர் ஏன் கூட இருந்தார்னா நான் தான் பராக்கிரமசாலி. அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? நீங்களும் நானும் பராக்கிரமசாலி. ஏன் தெரியுமா? கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். நீங்களும் நானும் ஐஸ்வர்யவான். ஏன் கூட தெரியுமா? கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். நீங்களும் நானும் ஞானவான். ஏன் தெரியுமா? கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். உங்க பிள்ளைங்க ஸ்கூல்ல ஐயோ இது தேராது ஒதுக்கிட்டாங்கன்னு கவலைப்படாது. அல்லேலூயா. கர்த்தர் அவனோடு, அவன் தான் ஞானவான். அல்லேலூயா. அவன் தான் வெற்றி வீரன். அவன் எதிர்காலம் தான் பிரகாரம். லாஸ்ட் பெஞ்ச் தான் ஃபர்ஸ்ட் பெஞ்சா வரும். அல்லேலூயா. ஃபர்ஸ்ட் பெஞ்ச் தான் லாஸ்ட் பெஞ்சா மாறும். அல்லேலூயா. அதனால கவலையப்படாது. லாஸ்ட்ல இருந்தாலும் கர்த்தர் நம்மளை ஃபர்ஸ்ட் கொண்டு வர. ரொம்ப எளியவனா இருந்தாலும் கர்த்தர் நம்மளை தலைவனாக்குவார். அல்லேலூயா. நாம மறைந்து இருந்தாலும் கர்த்தர் நம்மளை வெளிச்சத்துக்கு கொண்டு வருவார். என கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. தேவன் பெரிய காரியங்களை செய்வதற்கு மகா பெரிய வீரர்கள் எல்லாம் தேவன் தெரிந்தெடுக்கிறார். அல்லேலூயா. சாதாரணமான, ஏன்னா
பெரிய காரியங்களை செய்வதற்கு மனுஷ பலத்தினால கர்த்தர் பெரிய காரியத்தை செய்ய விரும்பல, விசுவாசத்தினாலதான் கர்த்தர் பெரிய காரியம் செய்வார். அல்லேலூயா. நம்ம பலத்துல பலவானா இல்லாம இருக்கலாம், ஐஸ்வர்யவான் இல்லாம இருக்கலாம், ஆனா விசுவாசத்துல ஐஸ்வர்யவான். அல்லேலூயா. விசுவாசம் தான் நம்முடைய ஸ்ட்ரென்த். அல்லேலூயா. கர்த்தருக்கு நம்மளை சார்ந்து இருக்கிறோமே அதுதான் நம்முடைய ஸ்ட்ரென்த். கர்த்தர் நம்ம பிடிச்சுக்கிட்டு இருக்கிறோமே அதுதான் நம்முடைய ஸ்ட்ரென்த். இல்ல கர்த்தர் நம்மளை பிடிச்சிருக்கிறாரு அதுதான் நம்முடைய ஸ்ட்ரென்த். அல்லேலூயா. அதனால கர்த்தரை சார்ந்து கொள்ளணும், கர்த்தரை டிபெண்ட் பண்ணி வாழணும், கர்த்தரையே பற்றி கொண்டு வாழணும். கர்த்தர் நம்மிடத்துல என்ன ஒண்ணு எதிர்பார்க்கல, அவரை ட்ரஸ்ட், அவரை நம்பணும். அல்லேலூயா. அவரை நம்பணும். இந்த சேர்ல உட்காருங்கன்னா என்ன செய்யணும்? நம்பணும். அல்லேலூயா. சேர் மேல ஒரு நம்பிக்கை வைக்கணும், உடைஞ்சி கீழே விழாது. அல்லேலூயா. அப்படின்னு நம்பணும். அது போல கர்த்தரை நம்பணும் நாம். அதுதான் அவர் எதிர்பார்க்கிற ஒன்று. அவருக்கு கொடுக்கிற கனமே அதுதான். அவரை நம்புவதுதான், அவரை விசுவாசிப்பதுதான் அவருக்கு கொடுக்கிற மகிமை. அல்லேலூயா. அவரை சார்ந்து கொள்வதுதான் கர்த்தர் விரும்புறார். அவரை நாம் அண்டிக் கொள்ளணும், அவர் நிழல்ல போய் விழுந்து கிடக்கணும். அல்லேலூயா. அவங்கதான் மைட்டி மேன். அல்லேலூயா. வாரியர். அவங்கள பார்த்தா கர்த்தர் சொல்றாரு பராக்கிரமசாலியே. நம்முடைய மசில் பவர் இல்ல, நம்முடைய மணி பவர் இல்ல, நம்முடைய பொசிஷன் இல்ல, நம்முடைய பராக்கிரமம், நம்முடைய பராக்கிரமம் கர்த்தரை நம்ம சார்ந்து கொள்றதுதான். அல்லேலூயா. அவர் நம்மோடு கூட இருப்பதுதான். அல்லேலூயா. அல்லேலூயா. ஏன் நம்மளெல்லாம் ஆண்டவர் தெரிந்து கொண்டார் தெரியுமா? அவருக்கு மகிமை வரணுங்கிறதுக்காக தான். அவருக்கு மகிமை. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு? என்னை ஏன் சார்ந்து கொள்ளணும்? கர்த்தர் அவரை ஏன் சார்ந்து கொள்ளணும்னு நினைக்கிறார் தெரியுமா? உன்னால ஒண்ணுமே முடியாது, உன்னால ஒண்ணுமே முடியாது. அல்லேலூயா. என்ன பாஸ்டர் முடியும்னு சொல்லிட்டு இப்ப முடியாதுன்றீங்க? அல்லேலூயா. கர்த்தர் இல்லாம உன்னால ஒண்ணும் செய்ய முடியாது. அல்லேலூயா. தேவனாலதான் முடியும். அல்லேலூயா. அதனால்தான் கர்த்தர் என்ன செய்யறாருன்னா அவரை சார்ந்து கொள்ளணும்னு சொல்றார். அல்லேலூயா. உன்னால முடியாததை செய்வதற்கு தான் அவர் கூட இருக்கிறாரு. அல்லேலூயா. உன்னால செய்ய முடியாத செய்வதற்கு தான் கர்த்தர் கூட இருக்கு. கர்த்தர் நம்மோடு இருக்கிறதுனால நம்மால எல்லாத்தையும் செய்ய முடியும். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த கிதியோன் சொல்றான், பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறான் அப்படின்னு சொன்ன உடனே இவன் என்ன சொல்றான்? ஆண்டவரே, இதுதான் ஆண்டவரே, கர்த்தர் எங்களோடு கூட இருந்தா இவைகள் எல்லாம் எங்களுக்கு நேரிடுவது ஏன்? ஏன் இதெல்லாம் நாங்க அனுபவிக்கிறோம்? நாங்க எவ்வளோ அற்புதங்களை கேட்டோம், எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு சொன்னாங்க, எகிப்து தேசத்திலிருந்து கொண்டு வந்த பொழுது அற்புதங்களா செய்தீங்களா? ஆனா இன்னைக்கு ஒண்ணுமே நாங்க பார்க்கலையே. மீதியானியர் கையில எங்களை கர்த்தர் ஒப்பு கொடுத்துட்டாரு அப்படின்னு அடுக்கடுக்கா என்ன செய்யறாங்க? கேள்விகளை எடுத்து வைக்கிறான். அல்லேலூயா. கர்த்தர் சொன்ன பதில் என்ன தெரியுமா? ஒண்ணுமே இல்லை, நீ போ. அல்லேலூயா. என்னது? குறை சொல்லிட்டே இருக்காத, நீ கிளம்பு. அல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு கூட இருப்பதனால பிரச்சனையே வராதுன்னு அர்த்தம் கிடையாது. அல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறதுனால பிரச்சனையை நம்ம மேற்கொள்ள முடியுங்கிறது தான் உண்மை. அல்லேலூயா. கர்த்தர் எங்களோடு கூட இருந்தா இதெல்லாம் ஏன் நடக்கணும், இதெல்லாம் ஏன் நடக்கணும்? நாம கூட கேள்வி கேட்போம், கர்த்தர் நம்மளை விட்டார் போல இருக்கு, கர்த்தர் நம்மளை விட்டுட்டாரு போல இருக்கு, அவ்வளவுதான் போல இருக்கு, நாம கை விட்டுட்டார் போல இருக்கு. கர்த்தர் நம்மோடு கூட இருந்தா நமக்கு எதிரிகள்லாம் வரமாட்டாங்கலாம் அர்த்தம் கிடையாது. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறதுனால நமக்கு பிரச்சனையே வராதுன்னு அர்த்தம் கிடையாது. அல்லேலூயா. அதெல்லாம் வரும், வந்தாலும் அதை ஜெயிக்க உன்னால முடியும், மேற்கொள்ள முடியும். அல்லேலூயா. அதுதான் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறாருங்கிறதுக்கு அர்த்தம். அல்லேலூயா.
அல்லேலூயா. தேவன் உன்னோடு கூட இருக்கிறாரு. நீ ஏறி போ, நீ ஏறி போ. அல்லேலூயா. நம்ம நிறைய நேரத்துல கேள்வி கேட்கிறது தான் நம்ம நேரத்துல செலவழிக்கிறோம். ஏன் இந்த பிரச்சனை வந்தது பாஸ்டர்? கொஞ்சம் ஜெபம் பண்ணி சொல்லுங்க பாஸ்டர், ஏன் இந்த பிரச்சனை வந்தது பாஸ்டர்? கர்த்தர்ட்ட கேளுங்க பாஸ்டர், ஏன் நான் இவ்வளவு கஷ்டப்படுறேன், ஏன் கஷ்டப்படுறேன், ஏன் இந்த பிரச்சனை, ஏன் இதுக்கெல்லாம் நேரத்தை கட்ட செலவழிக்க ரெடியா இல்ல. அல்லேலூயா. நீ போ, உன்னால முடியும். அல்லேலூயா. பதில் என்ன? நீ போ. உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு நீ போ. அவன்கிட்ட பதிலாம் சொல்லல. நீ செஞ்ச பாவம் தான்டா, நீ செஞ்ச தப்பு தான்டா, உங்க முன்னோர்கள் பண்ண தப்பு தான், இதுக்கெல்லாம் காரணம், அதெல்லாம் எந்த பதிலும் அவர் சொல்லல. அல்லேலூயா. உன்ட அந்த பதிலாம் சொல்லிக்கிட்டு நேரத்தை செலவழிக்க கர்த்தர் விரும்பல. அல்லேலூயா. வீணாக்க விரும்பல. நீ போ, இருக்கிற இந்த பலத்தோடு நீ போ. அல்லேலூயா. உன்னால முடியும், போ. அல்லேலூயா. வேற எதையும் யோசிக்காத, உன்னால முடியும், உன்னால முடியும். பல பிரச்சனைகள் நம்மளை சூழ்ந்துட்டு இருக்கும்போது, பல விதமான சத்துருக்கள் நம்மளோட போராடிட்டு இருக்கும்போது, ஏன், எதுக்கு, எப்படி, இதெல்லாம் கேள்வியை கேட்டுட்டு கேட்கறத விட்டுட்டு முன்னேறி போ, உன்னால முடியும். அல்லேலூயா. முன்னேறி போ, உன்னால முடியும். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் சொல்றார், நாமெல்லாம் நினைக்கிறது பிரச்சனையே வரக்கூடாது, சத்துருவே நமக்கு இருக்கக்கூடாது. அல்லேலூயா. கர்த்தர் நினைக்கிறது என்ன தெரியுமா? பிரச்சனையை நீ மேற்கொள்ளணும். அல்லேலூயா. சத்துருவை நீ ஜெயிக்கணும். வரக்கூடாதுன்னு நினைக்கிறது இல்ல, வந்தாலும் ஜெயிக்கணும். அல்லேலூயா. நாம எல்லாம் கொரோனா வந்தப்ப ஆளுக்கு ஒரு மாஸ்க் என்ன செய்தோம்? மாஸ்க, ஆமா, பல நாட்களா துவைக்காத மாஸ்க நம்ம எல்லாம் சுத்தி சுத்தி வச்சிருந்தோம். எல்லா கொரோனாவும் ஏன் தெரியுமா மாஸ்க் வழியா வரல? அதோட பெரிய கிருமிகள்லாம் இருந்து அட்டாக் பண்ணிட்டு இருந்தது. கொரோனாவில் மாஸ்க் வச்சிருந்தோம். ஆனா மாஸ்கை விட பெஸ்ட் எது தெரியுமா? ஆன்டி, நம்ம ஊசி போட்டது தான் எதிர்ப்பு சக்தி. கொரோனா வராதபடிக்கு உள்ள மருந்து. கொரோனா வராதபடிக்கு பாதுகாக்கிறது இல்ல, கொரோனா வந்தாலும் அதை எதிர்க்கிற சக்தி எனக்குள்ள இருக்குங்கிறது தான். அல்லேலூயா. மாஸ்க் நமக்கு பெரிய பாதுகாப்பு கிடையாது. அல்லேலூயா. இன்ஜெக்ஷன்லாம் நமக்கு பாதுகாப்பு. அது போல பிரச்சனைகள் வரக்கூடாதுன்னு நம்ம நினைக்கிறது இல்ல. பிரச்சனை வந்தாலும் அதை என்ன செய்வேன்? அழிச்சு போடுவேன், அதை தாண்டுவேன், அதை ஜெயிப்பேங்கிறது தான். அல்லேலூயா. அல்லேலூயா. அதனால நம்ம பிரச்சனைகள், சத்துருக்கள், போராட்டங்கள் இதெல்லாம் நம்மை பராக்கிரமசாலியா மாற்றும். அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? நம்மை பராக்கிரமசாலியா மாற்றுவது நம்முடைய பிரச்சனை தான். நம்மை பராக்கிரமசாலியான்னு சொல்ல வைக்கிறதே நம்முடைய சத்துரு தான். அல்லேலூயா. நம்மை பராக்கிரமசாலியா மாற்றுகிறது நாம எவ்வளவு பெரிய சவால்களை சந்திக்கிறோங்கிறது தான். அதனால உன்னால முடியும். அல்லேலூயா. நம்ம பிரச்சனை நம்மளை மேல கொண்டு போகும். நம்ம பிரச்சனை, அதனால அதெல்லாம் வரக்கூடாது, எனக்கு யாருமே சத்துரு இருக்கக்கூடாது, எனக்கு எந்த போராட்டமும் வரக்கூடாது, எந்த சோதனையும் வரக்கூடாது, இதெல்லாம் உட்கார்ந்துட்டு இருக்க தேவையில்ல, இதெல்லாம் யோசிச்சு கொண்டிருக்க தேவையில்ல. நீ முன்னேறி போ. அல்லேலூயா. உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு போ. உன்னை அனுப்புகிறது. இரண்டாவது, ஆண்டவர் தேவன் கூட இருந்து யாரை அனுப்புகிறாரோ அவர் அனுப்புவதே அவனுடைய பலன். அல்லேலூயா. ஆண்டவர் என்ன சொல்றார்? உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு போ, உன்னை அனுப்புகிறது நான் அல்லவா. நான் உன்னை அனுப்புறேன் பாரு, அதுதான் உன் ஸ்ட்ரென்த். அல்லேலூயா. நீங்களும் நானும் அல்லேலூயா என்னவோ பெரிய பவர் எல்லாம் ஒண்ணும் பெருசா எல்லாம் ஒண்ணு வாங்கல. கர்த்தர் நம்மை அனுப்பி இருக்கிறாரு, அதுவே நம்முடைய ஸ்ட்ரென்த். அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு கூட இருக்கிறாரு, அதுவே நமக்கு ஸ்ட்ரென்த். ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கிறதே நம்முடைய ஸ்ட்ரென்த். அல்லேலூயா. அதனால உன்னை அனுப்புகிறது. எனக்கு இந்த பலன் வேணும், அந்த பலன் வேணும், இன்னும் அது வேணும், இன்னும் திறமை வேணும், இன்னும் தாளத்து வேணும், இன்னும் அது வேணும், இது
எதுவும் தேவையில்லை. அல்லேலூயா. அவர் உன்னை அனுப்புறாரு, அதுதான் உனக்கு ஸ்ட்ரென்த். அல்லேலூயா. ஊழியத்துக்கு உன்னை அனுப்புறாரு, அதுதான் உனக்கு ஸ்ட்ரென்த். நீ போய் சொல்லுன்னு சொல்றாரு, அதுதான் உனக்கு ஸ்ட்ரென்த். அல்லேலூயா. அல்லேலூயா. இவன் எப்படிப்பட்டவன்? பயந்தவன், ஒடுக்கப்பட்ட சூழ்நிலையில வாழ்ந்துகிட்டு இருக்கிறவன், தாழ்வு மனப்பான்மை உள்ளவன், சந்தேகம் உள்ளவன், பல விதமான கேள்வியை கேட்டுட்டு இருக்கான். அவனை பார்த்துட்டு சொல்றாரு, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு போ. அல்லேலூயா. உனக்கு இருக்கிற இந்த பலம் என்ன தெரியுமா? அவர்தான். அல்லேலூயா. அவர்தான். அவர் அவனை அனுப்புறாரு பாரு, அதுதான் உன் பலன். உனக்கு இருக்கிற இந்த பலனோடு போ. அல்லேலூயா. நாம எல்லாம் கர்த்தர்ட்ட கேட்கறது இருந்தா, ஆண்டவரே இன்னும் இது இருந்தா நல்லா இருக்கும், அது இருந்தா நல்லா இருக்கும், இது இருந்தா நல்லா இருக்கும், அது எதுவுமே தேவையில்லை. இப்பொழுதே கிளம்பி போ, உன்னால முடியும். அல்லேலூயா. உனக்கு இருக்கிற இந்த ஞானம் போதும். அல்லேலூயா. உன்னால ஜெயிக்க முடியும். உனக்கு இருக்கிற இந்த பணம் போதும், உன்னால எதையும் செய்ய முடியும். அல்லேலூயா. 5 அப்பம் 2 மீன் துண்டு 5000 பேருக்கு கர்த்தர் போஷித்தார்ல, உன்கிட்ட அது இருக்கிறதுல அதை வச்சே உன்னால ஆசீர்வாதமா வாழ முடியும். அல்லேலூயா. உன்கிட்ட இருக்கிற சம்பளத்தை வச்சே உன்னை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. உன் வருமானத்தை வைத்தே கர்த்தர் உனக்கு பெரிய காரியத்தை செய்வார். முடியும், அவரால முடியும். விசுவாசிக்கிறவங்க அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. தேவனால கூடும். உன்னை அனுப்புகிறது அவர். அல்லேலூயா. உன்னை அனுப்புகிறது நான் அல்லவா? அல்லேலூயா. தேவனால. தேவனுடைய வார்த்தையை கேட்டு போறாங்க பாருங்க, அவங்களோட அவருடைய அதிகாரம் முழுசும் போகிறது. அல்லேலூயா. அவருடைய அதிகாரம் முழுசும் பின்னால போகுது. அவர் வார்த்தையை கேட்டுட்டு போறாங்க பாருங்க, அவங்களுக்கு பின்னால அவருடைய அதிகாரம் முழுவதும் போகுது. இங்க போற ஒரு போலீஸ்காரர் இருக்கிறார். அவர் ஒரு சைக்கிளை நிறுத்திட்டு அங்க நின்று ஒரு ஆடி காரை நிறுத்துறார். அந்த போலீஸ்காரருக்கு ஆடி கார் என்ன செய்யுது? நிக்குது. ஏன்? அவரே ஒரு சைக்கிள்ல உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு. அங்க ஒரு போலீஸ்காரரு கையை நீட்டி ஆடி கார் நிக்குதுன்னா என்ன அர்த்தம்? அந்த போலீஸ்காருக்கு பின்னாடி கவர்மெண்டே இருக்கு. அல்லேலூயா. அரசாங்கமே இருக்கு. அல்லேலூயா. அவர் அரசாங்கத்தினுடைய பிரதிநிதி. அவர் சரீர பலத்தையோ அவர் பணத்தையோ வச்சு அவர் நிறுத்தலாங்க. அரசாங்கம் அவருக்கு கொடுக்கிற அதிகாரத்தை கொடுத்துதான் நிறுத்துறாரு. அது போல கர்த்தர் நம்மை அனுப்பி இருக்கிற பொழுது அவருடைய அதிகாரம் முழுசும் பின்னாலே வருது. அல்லேலூயா. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் அவருக்கு இருக்கு. அவருக்கு மேலான அதிகாரம் ஒன்றுமே இல்லை. அல்லேலூயா. அவர் அனுப்பி இருக்கிறார். நான் உன் கூட இருக்கிறப்போ. அல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம்? உன்னை அனுப்புகிறது நான் அல்லவா? அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏன் உன் திட்டம் கிடையாது, இது ஏன் திட்டம். அல்லேலூயா. மீதியானியரை முறியடிக்கிறது உன் பிளான் கிடையாது, என் பிளான். அல்லேலூயா. உன் பிளான் சக்சஸ் ஆகணும், என் பிளான் சக்சஸ் ஆகும். அல்லேலூயா. நான் நினைச்சது நடக்கும். உன்னை அனுப்புகிறது நான் அல்லவா? யாரா சொல்ல முடியுமா? நான் அல்லவா? நான் அல்லவா? கர்த்தர் சொல்ற நான் அல்லவா. அப்படின்னா அர்த்தம், எனக்கு நிகரானவன் ஒருவனும் இல்ல, எனக்கு முன்பா நிக்க எவனாலும் முடியாது. அல்லேலூயா. என்னை விட பெரிய பிரச்சனை நீ ஒன்னும் சந்திக்க போறது கிடையாது. நான் அல்லவா? அல்லேலூயா. நீ தனியா இல்ல. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ தனியா இல்ல, நான் உன் கூட இருக்கிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. நான் உன்னை அனுப்புகிறது நான் அல்லவா? நான் எல்லாத்தையும் பார்த்துக்குவேன், நீ போ. நான் எல்லாத்தையும் பார்த்துக்குவேன், நீ போ. அப்படிதான் அர்த்தம். விசுவாசிக்க. அல்லேலூயா. நான் பார்த்துக்குவேன், நீ போ, தைரியமா இரு. உன்னை அனுப்புகிறது நான். என்னுடைய ரெப்ரசன்டேட்டிவா தான் நீ போற, என்னுடைய பிரதிநிதியாக நீ போற. அல்லேலூயா. உன்னை அனுப்புகிறது நான் அல்லவா? வார்த்தையில அதிகாரம் இருக்கு. அந்த வார்த்தையை கேட்டுட்டு போனா அது அதிகாரம் இருக்கு. வார்த்தையில கர்த்தர் அதிகாரத்தை வச்சிருக்கிறார். ஆனா அந்த அதிகாரம் எப்ப செயல்படும் தெரியுமா? கீழ்ப்படியதான். அல்லேலூயா.
உன்னை அனுப்புகிற. அப்ப அனுப்பும் பொழுது அதை கேட்டுட்டு போறான் பாருங்க. அவருடைய வார்த்தையில சகல அதிகாரம் இருக்கு. அந்த அதிகாரம் எப்ப செயல்படும்? அவன் போனாதான் செயல்படும். அல்லேலூயா. நம்ம கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பொழுதுதான் தேவனுடைய வார்த்தையில் இருக்கிற அதிகாரம் அத்தனையும் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறும். இந்த வசனத்துல கர்த்தர் என்ன வச்சிருக்கிறாரு? சுகத்தை வச்சிருக்கிறார். அல்லேலூயா. இந்த வசனத்துல சகல விதமான ஆசீர்வாதமும் ஐஸ்வர்யமும் இந்த வசனத்துலதான் இருக்கு. இந்த வசனத்துலதான் சமாதானம் இருக்கு. இந்த வசனத்துலதான் ஜெயம் இருக்கு. இந்த வசனத்துலதான் என்ன இருக்கு? பரிபூர்ண நன்மைகள்லாம் இருக்கு. ஆனா எப்போ அது நம்முடைய வாழ்க்கையில நடக்கும்? வசனத்துக்கு கீழ்ப்படியும் போதுதான். அல்லேலூயா. கர்த்தருக்கு கீழ்ப்படியும் பொழுது அவர் அதிகாரம் செயல்பட ஆரம்பிக்கும். அல்லேலூயா. கர்த்தருக்கு கீழ்ப்படியும் பொழுது அவர் துணை நிற்பார். அல்லேலூயா. அவர் கூடவே வருவார். அவர் ஜெயத்தை தருவார். அல்லேலூயா. விசுவாசிக்கிறவங்க அல்லேலூயா சொல்லுங்க. தேவன் அனுப்புகிற மனுஷனோட அவருடைய கிருபை போகும். அல்லேலூயா. அந்த கிருபை அவன் பலவீனத்துல அவனுக்கு பலனா இருக்கும். அல்லேலூயா. 2 கொரிந்தியர் 12:9 சொல்லுது, என் கிருபை உனக்கு போதும். போ, என் கிருபை உனக்கு போதும். உன் பலவீனத்துல என் பலன். கர்த்தர் உன்னை அனுப்பினார்னா அவர் கிருபை உனக்கு போதும். அவர் கிருபை உன்னை பின்னால வருது. அல்லேலூயா. நன்மையும் கிருபையும் உன்னை தொடருது. அல்லேலூயா. கிருபை உன்னை தொடருது. அந்த கிருபை நீ எவ்வளவு பலவீனனா இருந்தாலும் அது உனக்கு பலனா இருக்கும். அல்லேலூயா. பலவீனனுக்கு கர்த்தர் கிருபை கொடுக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அது போதுமானது. அல்லேலூயா. அதனால நீ புறப்பட்டு போ. உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு புறப்பட்டு போ. கர்த்தர் உனக்கு யாவற்றையும் செய்வார். அல்லேலூயா. அதனால உன்னால முடியும். முடியும். அல்லேலூயா சொல்லுங்க. எவ்வளவு பேரு கோலியாத் தந்தாலும் உன்னால கீழே தள்ள முடியும். அல்லேலூயா. என கர்த்தர் கூட இருக்கிறார். அல்லேலூயா. உன்னை அனுப்பி இருக்கிறார். உன்னை அனுப்பி இருக்கிறார். அல்லேலூயா. மூணாவது, தேவன் உன்னோடு கூட இருக்கும் பொழுது எப்பேற்பட்ட பெரிய காரியமா இருந்தாலும் லகுவா ஈஸியா செய்து முடிக்க முடியும். அல்லேலூயா. ஏன்னா அது லேசான காரியம். அல்லேலூயா. நீ எவ்வளவு பெரிய பிரச்சனைகளா இருந்தாலும், எவ்வளவு பெரிய சத்துருவா இருந்தாலும், தேவன் உன்னோடு கூட இருக்கிறதுனால லகுவா ஈஸியா முடிக்க முடியும். என்ன வசனம் சொல்லுது? நான் உன்னோடு கூட இருக்கிறேன். ஒரு மனுஷனை முறியடிப்பது போல நீ மீதியானியர் என்ன செய்வ? முறியடிப்பாய். அல்லேலூயா. நான் உன் கூட இருக்கிறேன். உன்னால எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் ஈஸியா செஞ்சிருவேன். எப்படி? ஈஸியா செஞ்சிருவேன். ஈஸியா பாஸ் பண்ணிடுவேன். ஈஸியா மார்க் எடுத்துடுவேன். ஈஸியா என்ன பண்ணிடுவேன்? வீட்டை கட்டிடுவேன். ஈஸியா பிள்ளைய படிக்க முடிச்சிடுவேன். உன்னால முடியாதுதான். என்ன கர்த்தர் கூட இருக்கிறார். அல்லேலூயா. அதனால முடியும். லகுவா முடியும். கடந்து போகிறது அப்படியே ஈஸியா. மலை எல்லாம் கடுகா மாறிடும். அல்லேலூயா. எது உனக்கு மலையா தெரியுதோ அதெல்லாம் கடுகா மாறிடும். எது உனக்கு ஆள் வாய்ப்புலந்து நிக்கிறியோ அது அவ்வளவுதானான்ற மாதிரி ஆயிடும். அடிக்கடி சொல்றாரு, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நான் உன்னோடு கூட இருக்கிறேன். அல்லேலூயா. உன் சத்துருவை உன் பலத்தினால இல்ல, உன்னை அனுப்புகிறவருடைய பலத்தினாலதான் நீ செய்ய போற, முறியடிப்பாய். அல்லேலூயா. உன் பலத்தினால கர்த்தர் உன்னை யுத்தத்துக்கு அனுப்பல. அல்லேலூயா. உன்னை அனுப்புகிறவருடைய பலன்தான் உனக்காக யுத்தம் பண்ண போகுது. அல்லேலூயா. உன்னை அனுப்புகிறது நான் அல்லவான்னு சொல்லிட்டாரு, நான் உன் கூட இருக்கிறேன்னு சொல்லிட்டாருன்னா என்ன அர்த்தம்? உன் பலத்தினால் நீ எதையும் செய்ய மாட்ட. உன்னை அனுப்புகிற நான் இருக்கேன் பாரு, என் பலன் தான் அங்க கிரியை செய்ய போகுது. அல்லேலூயா. அல்லேலூயா. அதை கொண்டு நீ எவ்வளவு பெரிய பிரச்சனையை மேற்கொள்ள முடியும் உன்னால. ஏன்னா உன்னை அனுப்புகிறவர் பலத்துல தான் நீ போற. அல்லேலூயா.
விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? உன் சத்துருக்கு உனக்கு முன்பாக அவன் பெரியவனா இருக்கலாம், ஆனா உனக்குள்ள தேவன் இருக்கிற தேவனுக்கு முன்பாக ஒன்றும் நல்ல உலகத்தில் இருப்பவனிலும் உனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். அல்லேலூயா. அப்போ உனக்கு எதெல்லாம் பெருசா தெரியுதோ அது தேவனுக்கு பெருசு கிடையாது. தேவனுடைய பார்வையில ஒன்றுமே இல்லை. அல்லேலூயா. உனக்கு உன்னை சூழ்ந்திருக்கிற பிரச்சனை வியாதி ரொம்ப பெருசா தெரியலாம். இஸ்ரவேல் அந்த தேசத்தினுடைய சேனைக்கு கோலியாத்தை எப்படி பெற்றவனா தெரிஞ்சான், பயங்கரமானவனா தெரிஞ்சான். அல்லேலூயா. ஆனா தாவீதுக்கு அவனை பார்த்தா எப்படி தெரிஞ்சது? ஒரு நாய் போல தெரிஞ்சு, ஒரு நாய் போல. அதனாலதான் கல் எடுத்துட்டு போனான். அல்லேலூயா. கல் எடுத்துட்டு போனான். ஏன்னா அவனுக்குள்ள தேவன் இருந்தார். அல்லேலூயா. தேவன் இருந்ததுனால கோலியாத்தை ஒரு நாயை போல பார்க்கிறான். மற்றவெல்லாம் அவன் பார்வையில பார்த்தா, இவன் தேவன் கூட இருந்ததுனால பார்க்கிறான், அவனுக்கு ஒரு நாய் மாதிரி தான் தெரிஞ்சது. அல்லேலூயா. இந்த உலகத்துல நாம சாதாரணமா பார்த்தா நமக்கு பெரிய பிரச்சனை எல்லாம் பெருசா தான் தெரியும். ஆனா தேவன் நம்மோடு இருக்கிறார்ன்றத நம்ம நினைச்சு பார்த்தோம்னா எவ்வளோ பெரிய மலையும் ஊதி தள்ளக்கூடிய தூசாதான் நமக்கு தெரியும். அல்லேலூயா. விசுவாசிக்கிறோம். அல்லேலூயா. அதனால உன்னால முடியும். அல்லேலூயா. உன்னால முடியும். பயப்படவே பயப்படாதீங்க. எவ்வளோ பெரிய தேவையா இருந்தாலும், எவ்வளோ பெரிய பிரச்சனையா இருந்தாலும், எவ்வளோ பெரிய மனுஷர்களா இருந்தாலும் ஈஸியா தள்ளிட்டு போயிடலாம். அல்லேலூயா. லேசான காரியம். பலன் உள்ளவனுக்காகிலும் பலன் அற்றவனுக்காகிலும் உதவி செய்வது லேசான ஒரு காரியம். அல்லேலூயா. தேவனுக்கு லேசான காரியம் எல்லாம். அதனால நீங்க பயப்படவே தேவையில்லை. உன்னால முடியும். அல்லேலூயா. உன் சத்துருவை நீ அறிவதற்கு முன்பாகவே அவர் அறிந்து ஜெயித்திருக்கிறார். அல்லேலூயா. சத்துருவை அறிவதற்கு முன்பாக அவர் மீதியானியர் அவர் நல்லா தெரிஞ்சு வச்சு. மீதியானியர் என்னன்னு சொல்றாரு? டேய், உனக்கு தான்டா அவன் பெரிய சேனை, போனின்னா ஒரு ஆள் அடிக்கிற மாதிரி அடிச்சு போட்டு வந்துடலாம், ஒரு ஆள் அடிக்கிற மாதிரி அடிச்சு போட்டு வந்துடலாம், ரொம்ப பெருசா பார்த்துக்கிட்டு இருக்கிற. அல்லேலூயா. ஏன்னா தேவனுக்கு தெரியும் அவன் பலன் எவ்வளவு பெருசுன்னு. அல்லேலூயா. சாத்தானுடைய பலன் நமக்கு தேவனுக்கு ஒண்ணுமே கிடையாது. அல்லேலூயா. ஏன்னா அவர் ஏற்கனவே அவனை ஜெயிச்சுட்டாரு. அல்லேலூயா. ஏற்கனவே அவனை ஜெயிச்சுட்டாரு. அதனாலதான் தைரியமா சார், நீ போ, ஒரு ஆள் அடிக்கிறது போல அடிச்சு போட்டு வந்துடலாம். அல்லேலூயா. இவன் ஐயோ இவ்வளவு பேர் இருக்கிறாங்க, இவ்வளவு பேர் எனக்கு விரோதமா இத்தனை வருஷமா நம்மோட யுத்தம் பண்ணிட்டு இருக்கிறாங்களே, எப்படி இவனை அடிக்க முடியும்? சாதாரணமா தள்ளிட்டு போயிடலாம். அல்லேலூயா. இலகுவா ஈஸியா முடிச்சிடலாம். சில நேரத்துல நம்ம தூரத்துல இருந்து பார்த்துக்கிட்டு ஐயோ இது எப்படி முடியும், இது எப்படி படிக்க முடியும், இது எப்படி முடியும். சில பெரிய கொஸ்டின்லாம் பிள்ளைங்க என்ன பண்ணும், ஐயோ இது எப்படி படிக்கிறது, எப்படி படிக்கிறது, எப்படி படிக்கிறது. ஈஸியா படிக்கிறதுக்கு கர்த்தர் ஞானத்தை கொடுத்தாருன்னா என்ன செய்யலாம், ஒரு தடவை படிச்சுட்டு போனாலே முடிச்சிடலாம். அல்லேலூயா. ஒரு தடவை படிச்ச போல கர்த்தர் ஞாபகத்தை கொடுப்பார். அது போல நம்முடைய வாழ்க்கையில் இவ்வளவு வீட்டை கட்டா, எப்படி நான் படிப்பேன், எப்படி இந்த திருமணத்தை பண்ணுவேன், எப்படி அதை பண்ணுவேன், இதை பண்ணுவேன். அல்லேலூயா. அதெல்லாம் நீ கிட்டக்கு போய் பாரு, ஒண்ணுமே இருக்காது. அல்லேலூயா. ஒண்ணுமே இருக்காது. நான் நினைச்சேன் இந்த கல்யாணத்தெல்லாம் எப்படி பண்ணுவோம். அல்லேலூயா. நான் எங்க பண்ணேன், அதுவே நடந்தது, அதுவே எல்லாம் நடந்தது. அல்லேலூயா. எனக்கே ஒரு ஆச்சரியம். ஒண்ணுமே நான் பண்ணல, பத்திரிக்கை கொடுக்க தான் அலைஞ்சிட்டு இருந்தேன், வேற எதுவுமே பண்ணல, எல்லாமே அதுவே நடந்தது. அல்லேலூயா. கர்த்தர் வந்தாரு, செஞ்சாரு, முடிச்சாரு, அவர் வேலையை முடிச்சுட்டு போயிட்டார். அல்லேலூயா. கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார். இலகுவா முடிக்கலாம் எல்லாத்தையும். அல்லேலூயா. பெரிய விஷயமே இல்லை, எந்த விஷயமும் ஈஸியா முடிச்சிடலாம். ஏன்னா கர்த்தர் நம்மோடு கூட
இருக்கிறாரு. அல்லேலூயா. நம்முடைய சத்துரு தோற்கடிக்கப்பட்டுட்டான். ஏற்கனவே கர்த்தர் அவனை முடிச்சிட்டாரு. அல்லேலூயா. செத்த பாம்பை போய் சந்திக்க போறோம். அல்லேலூயா. செத்த பாம்பை போய் என்ன செய்ய போறோம்? சந்திக்க போறோம். இந்த இதுல போனல, இந்த போன வருஷம் ஜெபத்துக்கு போனேனே, ஜெபத்துக்கு போகும்போது மாயவரம் நினைக்கிறேன், மாயவரம் தான், அந்த பக்கம் தான், ஏதோ ஒரு ஊர். ஜெபம் பண்ண போனோம் ஒரு இடத்துல. ஜெபம் பண்ண போனா காலையிலே போனோம் ஜெபம் பண்றதுக்கு. ஒரு பெரிய தோட்டம் மாதிரி இருந்தது. அந்த தோட்டத்தில் ஜெபம் பண்ண போனா, ஜெபம் பண்ண உடனே ஒருத்தர் பாஸ்டர் சொன்னாரு, ஜெபம் பண்ணி முடிச்சோடனே, பாஸ்டர் பாம்புன்னாரு. அப்படியே என் கால் என்ன செய்தது, அப்படியே எகிரி குதிச்சு அந்த பக்கம் போய் நின்ன. பார்த்தா பாம்பு இருக்கு. போய் அப்படியே பார்த்தா செத்து போய் கிடக்குது. பாம்பு எப்படி இருக்கு? செத்து போய் கிடக்குது. அது சொல்ல செத்துச்சு வாங்க. ஆனாலும் எனக்கு ஒரு பயம். அது செத்து போச்சுன்னு எனக்கே தெரியும், நல்லா தெரியும், செத்து போய் தான் கிடக்குது. ஆனாலும் என்ன அது மேல ஒரு அருவருப்பா அல்லது ஒரு சின்ன வயசுல இருந்த பயமா என்னன்னு தெரியல. என்னால் அதை கிராஸ் பண்ணவே முடியல. ஆனா வாங்க செத்து போய் அது பக்கத்துல நின்றுலாம் காட்டுறாரு அவரு. ஆனாலும் என்னால செய்ய முடியல. ஏன்னா நான் சின்ன வயசுலயே சினிமா படம் பார்த்துட்டு, பாம்பு படம் பார்த்தாலே காலத்துக்கு சேருக்குள்ள வச்சு அந்த மாதிரி மனநிலை. ஏன்னா மைண்ட்ல போய் என்ன ஆயிடுச்சு, ஏதோ ஒரு ஃபியர் வந்து ஸ்டோர் ஆயிடுச்சு. ஏதோ ஒரு ஃபியரு ஸ்டோர் ஆயிடுச்சு. அதனால பாம்பை பத்தி அருவருப்பா ஃபியரான்னு தெரியல. அது போய் ஸ்டோர் பண்ணதுனால அதை நினைக்கும் போது அது செத்து போய் கிடந்தாலும் என்ன இல்லை, அது மேல ஒரு ஃபியர் இருக்கதான் செய்யுது. அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில சில செத்த விஷயங்களுக்கெல்லாம் பயப்படக்கூடாது. அல்லேலூயா. அதுக்கு உயிர் இல்லை, அதுக்கு பிரச்சனையே இல்லை, அதுக்கு பலனே இல்லை. அல்லேலூயா. சில பலன் இல்லாத பிரச்சனையெல்லாம் நினைச்சு பயந்துட்டு வரும். அது தோற்று போனது நமக்கு நல்லா தெரியும். அந்த சாத்தானால நம்மளால ஜெயிக்க முடியாது நமக்கு நல்லா தெரியும். நாம ஒரு அடி அடிச்சா சாத்தான் ஓடி போவான் நமக்கு நல்லா தெரியும். ஆனா பயந்து கிடப்போம். அல்லேலூயா. இந்த பிரச்சனை எல்லாம் ஈஸியா என்ன செஞ்சிடலாம், கடந்து போயிடலாம் நமக்கு நல்லா தெரியும். ஆனாலும் அதுக்கு பயந்து கிடப்போம். அல்லேலூயா. கர்த்தர் சொல்றார், அல்லேலூயா, எல்லா சத்துருவும் தோற்று போயிட்டான், நீ போயிடு. அல்லேலூயா. நாம கதையை முடிச்சுட்டேன். நான் முடிச்சதை தான் நீ செய்ய போற. அல்லேலூயா. நான் ஜெயித்ததை தான் நீ சுதந்திரிக்க போற. அதனால உன்னால முடியும். அல்லேலூயா. நீ ஒன்னும் போய் அங்க ஒன்னும் பண்ண போறது கிடையாது. நான் தான் ஏற்கனவே எல்லாத்தையும் முடிச்சுட்டு விட்டுறேன். சிலுவையில் எல்லாத்தையும் செஞ்சுட்டேன், முடிச்சுட்டு வந்துட்டேன். இப்ப நீ போய் அதை சுதந்திரித்து. அல்லேலூயா. பயப்படாத. அல்லேலூயா. உன்னால முடியும். அல்லேலூயா. உன்னால முடியும். அல்லேலூயா. அது லேசான ஒரு காரியம். அல்லேலூயா. இலகுவா. ஆண்டவர் சொல்றார், ஒரு மனுஷனை அடிக்கிறது போல அடிச்சு போட்டு வந்துடுவேன். அல்லேலூயா. அதனால நம்ம வாழ்க்கையில நமக்கு எதிராக இருக்கிற எல்லா சவால்களும் ஒண்ணுமே கிடையாது. அல்லேலூயா. ஈஸியா கடந்து போகலாம், ஈஸியா முடிக்கலாம், ஈஸியா ஜெயிக்கலாம், ஈஸியா பாஸ் பண்ணலாம், ஈஸியா வெற்றி பெறலாம். அல்லேலூயா. ஏன்னா உன்னால முடியும். அல்லேலூயா. விசுவாசிக்கிறவங்க அல்லேலூயா சொல்லுங்க. உன்னால முடியும். முடியாதுன்னு நினைக்கிற எந்த விஷயமும் கிடையாது. ஏன்னா கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. நம்மால முடியும். தேவன் தெரிந்து கொண்ட அற்பமானவர்களா இருக்கலாம், எளியவர்களா இருக்கலாம், புறக்கணிக்கப்பட்டவங்களா, ஏற்கனவே தோற்று போனவங்களா இருக்கலாம். ஆனா கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். நம்மால செய்து முடிக்க முடியும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஏன்னா சிறியவனோட தேவன் இருக்கிறதுனால அவன் பராக்கிரமசாலி. அல்லேலூயா. நம்மோடு தேவன் இருக்கிறதுனால நம்ம பராக்கிரமசாலி. அல்லேலூயா. நம்ம கர்த்தர் அனுப்பி இருக்கிறாரே, அதுதான் நம்முடைய பலன். அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் நம்மோடு இருக்கிறதுனால எல்லாத்தையும் இலகுவா செய்து முடிக்க முடியும். அல்லேலூயா. எழுந்திருந்து ஒப்பு கொடுப்போம் ஆண்டவர்கிட்ட. அல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். லேசான காரியம். அல்லேலூயா. எதுவும் லேசான